கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. பக்தி கேஃப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரியே கோதாய நித்தியமங்கலம். சார், நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு மிக அல்டிமேட்டான தலைப்பு, சூப்பரான தலைப்பு. பணம். பணம் என்னடா பணம்? பணம் குணம் தானடா நிரந்தரம். இந்த காலகட்டத்துக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா? பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி அனைவருக்குமே ஆவலாக இருக்கும். ஏன்னா இப்போதைய மதிப்பே, நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், நம்ம எவ்வளவு பணம் வச்சுருக்கோம், எந்த காரில் இறங்குறோம், எந்த உடை அணிந்திருக்கிறோம், இதை வச்சு தான் இப்போ இருக்கக்கூடிய சில மனிதர்கள் நமக்கு மரியாதை தராங்க. சார், ப்ராக்டிக்கலாக பேசுவோம் சார். இப்போ ஒரு திருமணம் நடக்குதுன்னா அவனுக்கு நிறைய அறிவு இருக்குது அப்படின்னா பொண்ணு கொடுத்துருவானே. 5 டிஜிட்டில் சேலரி, வீடு இருக்கா, மாப்பிள்ளை என்ன பண்ணுறான், சொந்தமாக நல்லா இருக்கா, இதெல்லாம் கேட்குறாங்க. யார்? பெண் வீட்டில் கேட்குறாங்க. இதெல்லாம் பெண் வீட்டில் கேட்குறாங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே இருக்காது சார், புரியுதா? அவனுக்கு ஒன்றுமே இருக்காது. அவன் இது மாதிரிலாம் கேட்பான். மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? நான் ஒரு 1.5 லட்சம் சம்பாதிப்பாரா? பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு இருக்கா அசோக் நகரில்? இல்லை அண்ணா நகரில் இடம் வாங்கி வச்சுருக்காரா? இல்லை மதுரையில் இடம் வாங்கி வச்சுருக்காரா? வெளிநாடு போயிட்டு வந்தாரா? இது மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. பசங்கள்லாம் ரொம்ப பாவம். அதற்கு என்ன அடிப்படை? பணம். கேள்வி கேட்குறவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது, நயா பைசா இருக்காது. ஊருக்கு அதை பேச சொன்னால் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். அவன்லாம் நம்மளை கேள்வி கேட்டுட்டு இருப்பான். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத முண்டம்லாம் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறது என்றால் அப்போது பணத்துக்கு எவ்வளோ வேல்யூன்னு பார்த்துக்கோங்க. அப்போது பணத்தை நோக்கி நாம் பிரயாணப்பட வேண்டும். சும்மா தேவையில்லாமல் நான் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்கிறேன், பணத்தை நோக்கி பிரயாணப்படுங்கள், உழைக்கிறதுக்கு தயாராக இருங்கள், வேலையை தேடுங்கள், வேலையை உருவாக்குங்கள். அதை விட்டுட்டு நான் கட்சிக்கு போகிறேன், அவர் காப்பாற்றிடுவார், இவர் காப்பாற்றிடுவார், இவர் வந்தால் சரி பண்ணிடுவார், உப்பு புளி மிளகா காரத்தோடைய அருமை பெருமை தெரியாதவன், அது விலைவாசி தெரியாதவன் தான் ஒரு கூத்தாடி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருப்பான். இவன்லாம் 25 வயசு வரும்பொழுது, 27 வயசு வரும்போது தான் அடடா நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோமே அப்படின்னு நினைப்பான். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி சார், எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, முதல்ல ஃபஸ்ட்டு படிங்க, அதற்கப்புறம் உழைங்க. உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. பணத்திற்கும் தண்ணிக்கும் சம்பந்தம் உண்டு, பணத்திற்கும் நன்னடத்தைக்கும் சம்பந்தம் உண்டு, பணத்திற்கும் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிறதுக்கும் சம்பந்தம் உண்டு. எவன்லாம் உலகத்தில் அப்பா பேச்சை கேட்கலையோ அவன்லாம் மாங்காய் மடையன் சார், முட்டா பையன். ஒரு அப்பா தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பார் தெரியுமா? சும்மா சுற்றிக்கிட்டு இருந்திருப்பான், அவனை தூக்கிட்டு போய் பெரிய ஆளாக்கி வச்சுருப்பார். ஆனால் அப்பா பேச்சை கேட்காம சுற்றுவான். சில தருதலைகள் தமிழ்நாட்டில் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி அவன் பெரிய தலைவர்னு சொல்கிறான். இதெல்லாம் ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்கிறேன், பணத்திற்கும் அப்பா அம்மாவை நன்றாக பார்த்து கொள்வதற்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு சார்.
வடகிழக்கு சம்பந்தம் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா? வடகிழக்கு யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ, வடகிழக்கு யாருக்கு கரெக்டாக இருக்கோ அவங்க தான் பணத்தை ஈர்க்க முடியும். அப்போ அதற்கு உண்டான தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். ஏன்னா வடகிழக்கில் கோபுரம், அவ தென்மேற்கு சம்பந்தப்பட்டவ, ஆனால் வடகிழக்கில் கோபுரம். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் அல்டிமேட் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். யாரெல்லாம் சார் எனக்கு பணம் நிறைய வேணும் சார், நான் நிறைய பிரயாணப்படணும் சார்னா கொடுக்கணும். கொடுக்குற ஹேபிட் இருந்தால் பணம் வரும். நாய்களுக்கு உணவளித்தா பணம் வரும். பறவைகளுக்கு தானியம் அளித்தா பணம் வரும் சார். ஒரு 10 ரூபா நோட்டோ இல்லை 50 ரூபா நோட்டோ இல்லை ஒரு 100 ரூபா நோட்டோ உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி சின்ன பசங்களை கூப்பிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எதை கொடுக்கிறீர்களோ நீங்கள் பன்மடங்கு பெறுகிறீர்கள். அப்போ பணம் கொடுத்தா பணம் கிடைக்கும், மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும், வெறுப்பு கொடுத்தால் வெறுப்பு கிடைக்கும் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? நம்ம இன்னொரு விஷயம் பணத்திற்கு என்னென்னா, துரோகம் பண்ணக்கூடாது சார். யாருக்குமே துரோகம் பண்ணக்கூடாது. பணத்துக்கு நம்ம எப்போ நம்மளை பிடிக்காம போகும்னா இந்த நொடி வாழணும் சார். ஒரு கேள்வி கேட்டால் என்ன சட்டுன்னு பதில் சொல்லணும் சார். ஒரு 9:15க்கு ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா 9:15க்கு இருக்கணும் சார். இந்த ஷேர் மார்க்கெட் விளையாடுறவங்களுக்குலாம் தெரியும். 9:05னா கரெக்டாக 9:15க்கு கரெக்டாக சிஸ்டத்தை ஆன் பண்ணி வச்சுருவாங்க. 9:20க்கு பார்த்துக்கலாம், 9:25க்கு பார்த்துக்கலாம், 9:30க்கு பார்த்துக்கலாம்னு அவன்லாம் உருப்பட முடியாது. ஒரு இடத்துக்கு நான் 9:15க்கு வரேன்னா 9:05க்கு அங்கே இருக்கணும், இல்லை 9:10க்காவது இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரீங்களா, வெல் அண்ட் குட். 9:15க்கு தானே, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 9:45க்கு போனீங்கன்னா யூ ஆர் அன்ஃபிட். இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன சொல்கிறீங்கன்னா, எப்படி வேண்டுமானாலும் நான் வாழ்வேன் அப்படின்னா பிரபஞ்சம் எப்படி வேண்டுமானாலும் உங்களை வச்சு செய்யும். நீங்கள் பிரபஞ்ச குறியீடுகளை நான் அப்சர்வ் பண்ணணும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கதவை திறந்து வைக்கும். நிறைய பேருக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு தாத்பரியத்தை சொல்கிறேன். நீங்கள் யாரையும் ஏமாற்றாமல், இன்னொரு விஷயம் சார், இப்போ யாராவது உங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பணத்தை நீங்கள் சரியான முறையில் திருப்பி கொடுத்து விட வேண்டும். நீங்கள் பணத்தை ஏமாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க் மை வேர்ட்ஸ், யூ ஆர் ஃபினிஷ்டு. உங்கள் கதை சாப்டர் முடிஞ்சு போச்சு சார். பிரபஞ்சம் வச்சு செஞ்சிடும். யாரெல்லாம் பணத்தை ஏமாற்றுகிறார்களோ அவர்களுடைய பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். இது மிகப்பெரிய விஷயம் சார், விளையாட்டான விஷயம் கிடையாது. இதை சீரியஸ்னஸ் தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வட்டி அப்படின்ற ஒரு விஷயம், அது மிகப்பெரிய கான்செப்ட். அது இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். இப்போ யாராவது உங்ககிட்ட வட்டிக்கு வாங்கிட்டு அந்த பணத்தை திருப்பி தராமல், வட்டிக்கு விடுறதே தப்பு, வட்டி காசு தரேன்னு சொல்லிட்டு உங்களை யாராவது ஏமாத்துறாங்க அப்படின்னா அதை விட மிகப்பெரிய தப்பு. அப்போ ஷூராக பாதிக்குமான்னு நிச்சயமாக பாதிக்கும். தன்னுடைய பெண் பிள்ளைகளை பாதிச்சிரும், தன்னுடைய மனைவியை பாதிச்சிரும். இதெல்லாம் தெரியாமல் நிறைய முண்டங்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவன்லாம் எப்படின்னா, கோ வித் த ஃப்ளோ, எப்படி வேணாலும் அப்போ வாழலாம். இந்த சூரிய வம்சம் படத்தில் நீங்கள் பொள்ளாச்சி போயிட்டு சேத்து மடை வரலாமா அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி ஆட்கள் அவங்கெல்லாம் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள். அப்போது பணத்திற்கு அவர்களை பிடிக்காமல் போய்விடும் சார். எது பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகிடுவான். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா நீங்கள் தான் பில்லு கட்டணும். ஒரு ஹோட்டலுக்கு போனால் இது மிகப்பெரிய கான்செப்ட். இந்த ஹோட்டலில் நிற்கக்கூடிய சர்வர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் டிப்ஸு கொடுங்களேன், என்ன ஒரு 50 ரூபா கொடுங்களேன். நீங்கள் நினைக்கலாம் 10 ரூபா போதாதான்னு. நீங்கள் 50 ரூபா கொடுத்தீங்கன்னா அவன் மூஞ்சில் முகம் மலர்ச்சி சார். அந்த 50 ரூபாயை வச்சுக்கிட்டு அவன் பிள்ளைக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுப்பான்ல, மறைமுகமாக நீங்கள் அன்னதானம் பண்ணுறீங்க. அந்த அவனுடைய முக மலர்ச்சி
50 ரூபாய்க்கு 5000 ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் நான் ஸ்டார்டிங்கில் நம்பாமல் இருந்தேன். நான் என்னுடைய குருநாதர் சொல்லி நான் சில விஷயங்கள் செய்ய ஆரம்பித்தேன். பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. இந்த வெளியில் கொடி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, எங்கள் ஹோட்டலுக்கு வாங்க எங்கள் ஹோட்டலுக்கு வாங்கன்னு, அவன்லாம் வெயிலில் எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா? அவனுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்து பாருங்களேன். கீரைக்கார மார்க்கெட்டெல்லாம் நீங்கள் வந்து பேரம் பேசிக்கிட்டு இருக்கான் நிறைய முட்டாளெலாம். மாலில் போகிறான், இந்தியன் டெரெயின் ஷர்ட்ஸ் வாங்குகிறான், ஃபிட்ஃப்ளாப்பு செருப்பு வாங்குகிறான், பிரிக் அண்ட் ஸ்டாக்கு செருப்பு வாங்குகிறான். அங்கெல்லாம் போய் நீ பேரம் பேச முடியுமா? அந்த அம்மா பாவம் 15 ரூபாய் கீரை கட்ட 20 ரூபான்னு சொல்லுது, 10 ரூபாய்க்கு தெரியா அப்படின்னு பேரம் பேசிக்கிட்டு இருக்கான். இவன்லாம் உருப்பிடுவான், விளங்குவான். அது இன்னும் 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு போய் என்ன பண்ண போகுது? போயஸ் கார்டனில் வீடாக வாங்க போகுது? கொஞ்சம் கூட அறிவே கிடையாது சார். பணம் குறித்த அறிவு வேண்டும். பேரம் பேசக்கூடாது. எந்தெந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேச வேண்டும். சாதாரண வறிய மக்களிடம் பேரம் பேசக்கூடாது. ஒரு ஹோட்டலுக்கு போனால் நம்ம தான் பில்லு பே பண்ணணும். இன்னொரு விஷயம் சூட்சமம் சொல்லித்தரேன். ஹோட்டலுக்கு நம்ம ஃப்ரெண்டோட போகிறோம், இல்லை சொந்தக்காரங்களோட போகிறோம். நிறைய பேருக்கு நடந்திருக்கும், இது 98% நடந்திருக்கும். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சில மனிதர்களுடைய ஹேபிட்டை சொல்கிறேன். டிஃபன்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே காஃபி சொல்லுவோம் நம்ம. அப்போது அதில் ஒரு சில மனிதர்கள் சொல்லுவாங்க, சார் ஒரு காஃபி சொல்லுங்கள் சார், 1/2 எடுத்துப்போம் அப்படின்வாங்க. அது மாதிரி ஆட்களோடு நீங்கள் இன்னொரு தடவை ஹோட்டலுக்கு போகக்கூடாது. போனீங்க அப்படின்னா ஜென்மத்துக்கு நீ விளங்க மாட்ட. ஏன்னா அந்த நாயெல்லாம் அன்னியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி அடித்து திரத்தி விட்டுரு. யாரெல்லாம் எனக்கு வந்து காஃபி சாப்பிடும் போது எனக்கு 1/2 சொல்லுங்கன்றானோ அவன்லாம் விளங்கவே மாட்டான். கஞ்ச பிஸ்னாரி டு த கோர். அவனாலலாம் பணத்தை ஈர்க்கவே முடியாது. அவன்லாம் எப்படி இருப்பான்னா, மாமியார் வீட்டில் ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது துரோகம் பண்ணுவான். மூன்றாவது யாருக்குமே பிரயோஜனப்படாத ஒரு மனிதராக இருப்பான். பொறாமையோடு இருப்பான். பணம் குறித்த அறிவே இருக்காது. யாரை எப்போ ஏமாத்தலான்னு இருப்பான். இது மாதிரி ஆட்களோடு நீங்கள் தொடர்பே வச்சுக்க கூடாது. அப்போது பணத்துக்கு உங்களை பிடிக்காமல் போய்விடும். இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன்னா, இது மாதிரியான மனிதர்கள்லாம் நான் கடந்து வந்திருக்கேன். நாம் எப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் பிரபஞ்சம் ஓப்பன் பண்ணி வைக்கும் சார். மிகப்பெரிய ஒரு இடத்த ஓப்பன் பண்ணி வைக்கும். அதுக்கு உதாரணமாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தத்தை பார்க்கணும், உச்சகட்ட பிரம்மாண்ட ரகசியத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் உண்டான ஒரே ஒரு தெய்வம், மேற்கு நோக்கிய ராஜகோபுரம், என்னை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய அல்டிமேட் டெம்பிள் திருச்செந்தூர் செந்திலாண்டவன். உச்சகட்ட பிரம்மாண்டமான தெய்வம் சார். என்ன கேட்டாலும் கிடைக்கும் சார். எது கேட்டாலும் கிடைக்கும் சார். எந்த நேரத்தில் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் திருச்செந்தூர் செந்திலாண்டவன் தான். எழுதி வச்சுங்க, இன்னொரு 27 வருஷத்துக்கு முருகர் யுகம் தான். ஒரு சூட்சமத்தை சொல்கிறேன். ஷம்பாலா அப்படின்ற ஒரு இடத்துல கல்கி பகவான் அவதரித்து விட்டார். அது வந்து புத்த மதத்தை தவிழ்து. இதை மாதிரியான சில விஷயங்கள்லாம் உண்டு. எனக்கு தெரிந்து கல்கி பகவான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் அவதரித்திருக்கிறார். அதுவும் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பது நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. இனிமேல் முருகர் யுகம்தான். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்குள் இந்தியா சூப்பர் பவராக மாறப்போகிறது. அல்டிமேட்டாக மாறப்போகுது. பணம் குறித்த அறிவு, மிகப்பெரிய அறிவு நம்ம நாட்டுக்கு வரப்போகிறது. அப்போ என்ன பண்ணனா, கொடுக்க பழக வேண்டும். உங்களுக்கு சார் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வளர்த்துக்கணும், எனக்கு ஒரு பாசிட்டிவ்னஸை நான் கிராஸ்அப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய டெம்பிள் வந்து திருச்செந்தூர். அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஆலயம். மிகப்பெரிய விஷயம். உச்சகட்ட பிரம்மாண்டமான ரகசியம்.
கடலில் குளிச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வேண்டும்னு சுவாமி கிட்ட வேண்டிங்கன்னா க்ஷண பொழுதில் யாரோ ஒருத்தர் மூலியமாக உங்களுக்கு ரிசல்ட்டை சொல்லுவார். அந்த கோவிலுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. சாதாரணமான கோவில் அல்ல. நான் உணர்ந்த விஷயம். நான் அந்த கோவிலில் மடி பிச்சை எடுத்திருக்கேன். எடுத்ததற்கு அப்புறம் என்னுடைய விஷயமே வேற. முருகர் உங்களோடு பேசுவார். நான் நிச்சயமாக சொல்கிறேன், யாரெல்லாம் உள்ளன்போடு அவனை நினைக்கிறீங்களோ, சுவாமியை நினைக்கிறீங்களோ, சத்தியமாக உங்கள் கனவுலையாவது வந்து தரிசனம் கொடுப்பான் முருகப்பெருமான். மிகப்பெரிய விஷயம். அப்போது பணம் நமக்கு கிடச்சிரும். பணம் குறித்த அறிவு வந்துடும். நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது. மஞ்சள் துணியில் பணத்தை மடித்து வச்சோம்னா பன்மடங்காக பெருகும் என்பது ஐதீகம். இது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். செல்வந்தராக இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த விஷயங்களை பண்ணுவாங்க. சார் வேற ஏதாவது கோவில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் அழகாக ஒரு கோவில் சொல்கிறேன். எவ்ரி டியூஸ்டே, அது காலையிலையோ மாலையிலையோ, சிங்கபெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய பாடலார்த்தரி நரசிம்மரை போய் தரிசனம் பண்ணுங்க. தென்மேற்கு சம்பந்தப்பட்ட சுவாமி, நெற்றிக்கண் உடைய சுவாமி அந்த நரசிம்மர். மிகப்பெரிய மாற்றம் உண்டு அந்த நரசிம்மருக்கு. இப்போ நான் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். பேசி முடிச்சுட்டு பாடலார்த்தரி நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போக போகிறேன். ஏன்னா நாளை என்பது நரசிம்மனுக்கு கிடையாது. இன்றைய பொழுதே சட்டுன்னு பணத்தை கையில் கொடுத்துட்டு போயிடுவான். அது பணமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, செல்வ செழிப்பாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, நாளை என்பது நரசிம்மனுக்கு கிடையாது. சார் நரசிம்ம படத்தை வச்சு வணங்கலாமான்னா, நீ பிரகலாதனாக இருந்தால் தாராளமாக நரசிம்மனை படத்தை வச்சு வணங்கலாம். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? பிரகலாதன் நரசிம்மரை 200% நம்புவான். நாமளும் 200% நரசிம்மரை நம்பினால் நரசிம்மரை வழிபடலாம். மிகப்பெரிய அல்டிமேட்டான விஷயம். பணம் குறித்த அறிவு உங்களுக்கு புரிஞ்சுதா? நிறைய இருக்கிறது பணத்தை பற்றி பேசுவதற்கு. வருங்காலத்தில் நாம் அதை பற்றி பேசுவோம். காத்திருங்கள், எதிர்பார்த்திருங்கள். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.